பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். பருப்பு நான் முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கேன். பருப்புல ஒரு ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம், 10 பல் பூண்டு போட்டு இதெல்லாம் ப்ரெஷர் குக் பண்ணி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு பொங்காமல் இருக்கும். பருப்பு ஒரு சாம்பார் பொடி அரைக்கணும். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போடுவோம். இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு நல்லா குறை நான் வறுத்து வச்சுருக்கிறது நல்லா குறைப்பாக இருக்கலாம். சாம்பாரில் போடும்போது நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி போடுங்க. அப்போ கட்டி பிடிக்காமல் இருக்கும். சாம்பார் தாளிக்க ஆள் ஊற்றலாம். இப்போ வந்து நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். சீக்கிரமா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நீட்டிட்டு நறுக்கி வச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கினோடனே நீங்கள் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து 1 கேரட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடணுன்னே 3 பச்சை கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாம்பாரில் போடும்போது குழஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம் வதக்கும்போது நம்ம பாதி உப்பு தான் போட்டோம். இப்போ வந்து குழம்புக்கான மீதி உப்பே போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும்னே நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். நான் நல்லா வதக்கிக்கிறேன்.
பருப்பை நான் நல்லா கடைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கர்லேயே ஒட்டி இருக்கோம், அதில் வந்து சுடு தண்ணி அலசி ஊற்றி உள்ளே ஊற்றிக்கலாம். வந்து ஒரு 3 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் அந்த குக்கர்லேயே 3 கப் சுடு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு காய் வேக. இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு காயை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து புளி தண்ணி 1 கப் ஊற்றிக்கிறேன். எங்கள் புளி வந்து புளிக்காது, ஓவராக புளிக்காது. அப்படி உங்கள் புளி ரொம்ப புளிச்சுதான் நீங்கள் 1 கப்லேயே நிப்பாட்டிக்கலாம். இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இப்போ அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கலரிக்கலாம். சாரி கைஸ், இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அப்புறம் கொத்தமல்லி நெய்யும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாய்.